ஓரணியில் தமிழ்நாடு விஷயத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணாரு. எப்படி போயிட்டு இருக்கு என்ன இதுன்னு கூப்பிட்டு பேசினாரு. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் அந்த அந்த விஷயத்துக்காக என்ன எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு மனு வந்திருக்கு, என்ன ஏதுன்னு அதை கூப்பிட்டு விசிலேயே வீடியோ கான்பரன்சிங்லேயே பண்ணாரு. பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டு அப்போலோக்கு வர சொல்லியிருந்தாரு. வர சொன்னப்போ எல்லா சீனியர்ஸும் வந்து உட்காந்துருந்தாங்க. பட் அவரை மட்டும் மேலே வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 1 hour பேசியிருக்கேன். டூர், எடப்பாடியுடைய டூர் எப்படி இருக்கு, நமக்கான விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, ஓரணியில் தமிழ்நாடு விஷயத்துல எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாடிஃபை பண்ணா நல்லா இருக்கும், என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லணுன்றாங்க, யாருமே மினிஸ்டர்ஸ்ல வந்து துரைமுருகன் மட்டும் தான் பார்த்தாரு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்துட்டு கீழே இறங்குறப்போ ஒரு சீனியர் அமைச்சரே போய் தலைவர் எப்படி இருக்காரு தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். காரணம் என்னன்னா அவருடைய அரசியல், இந்த உழைப்பு, அதுக்கான பிளானிங், இந்த விஷயத்துக்கான ஒரு அங்கீகாரம் தான் அதை நான் பார்க்குறேன். அது ஒன்று. அதே மாதிரி மண்டல பொறுப்பாளர்கள் மீட்டிங் நடந்தது, சனிக்கிழமை நடந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த சனிக்கிழமைக்கு அப்புறமும் கூப்பிட்டு மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களோட ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்றேன். என்ன மாதிரி டூர் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் கூப்பிட்டு பெருசா கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் விஷயமானதாக தான் இருக்கும். குறிப்பா 2026க்கான விஷயங்களா தான் இருக்கும்.